2025 புத்தாண்டு பலன் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதனையா சோதனையா? பொதுவாகவே ரோஹி நட்சத்திரம்னு என்னங்க? நீச்ச புதனுடைய சாபம் பெறும் நட்சத்திரம். தனக்குள்ள நிறைய வித்தை இருக்கும், அது எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய சூழலே அமையாது. தனக்குள்ள நிறைய அறிவு இருக்கும், அந்த அறிவை எந்த இடத்துல கொடுக்கணும்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் பிறந்தவர்கள் யாருன்னா ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். முதல் காதல் தோல்வியில் அமையும். மனைவி எப்பொழுதும் மனைவியோட இருக்கக்கூடியவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லும் மந்திரமா இருக்கணும். மனைவி சொல்றே மந்திர வாக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா அவர் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்குமா? அப்போ கிருஷ்ணனுக்கு 16,108 மனைவிகள். இந்த ஒவ்வொரு மனைவிக்கும் 9 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, பகு குடுமின்னு அவருக்கு பேர். அப்போ இந்த ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு போயே ஆகணும் அப்படின்னா வாழ்நாளில் ஒரு முறையான ராமேஸ்வரத்தில் கூடி சேது சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுமா. அப்போ அப்படி பண்ணும்போது அவர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வந்து நிலவும். அப்போ சேது கரை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? 2 கரை. நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு போனா 2 விஷயம் செய்யணுமா. எங்க பார்க்கணும், எங்க குளிக்கணும். கங்கா ஸ்நானம், துங்கா பானம். அப்போ கங்கையில ஸ்நானம் பண்ணும்போது பாவம் போகுது. அப்போ துங்கபத்ரா தீர்த்தத்தை சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆகுது? பாவம் போகுது. அப்ப எதுல குளிக்கணும், எதை குடிக்கணும்னு இருக்கான். இந்த ராமேஸ்வரம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கோடி தீர்த்தம் ஒரு தீர்த்தம் இருக்கான். எல்லா நதிகளையும் குடிக்கலாமா, ஆனா அந்த கோடி தீர்த்தம் குடிக்கணுமா. அந்த கோடி தீர்த்தத்துல எப்ப குடிக்கிறீங்களோ அந்த நாளோடைய இரவு அங்க தங்கக்கூடாதான். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு? தன்னுடைய மாமனை கொன்ன சாபம் வருதான். அந்த சாபத்துக்காக ஒவ்வொரு நதிக்கரைக்கு போய் பூஜை பண்றாராம், ஒவ்வொரு சமுத்திர கரைக்கு போய் பூஜை பண்றாராம். எந்த இடத்துல போனோம் அவருடைய பாவமே போலையா. அப்ப அது வரைக்கும் அவர் யாரும் உலகத்துக்கு தெரியலையா. அந்த மாதிரி இந்த ரோஹி நட்சத்திரத்துல இந்த 2025 பிறந்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கு. எளிமையான விஷயங்களையும் எளிதில் புரிய வைக்கக்கூடியவர். மென்மையா பேசி காரியம் ஜெயிக்கணும். அடாவடியா பேசினாங்க வேலையே நடக்காது. அப்போ மென்மையா பேசக்கூடிய சுபாவம் இந்த காலகட்டத்தில் தேவை. அப்படி இருக்கும்போது அவருக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷங்கள் நிலவும். பழைய கடன் வாங்கி வச்சுப்பாரு, அது சீக்கிரம் அடைச்சிடுங்க, இல்லை அந்த கடன் அடைக்கவே முடியாது. அப்போ பழைய கடன் தவறான நாட்களில் வாங்கியிருப்பீங்க. என்னென்னைக்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு, என்னென்னைக்கு வாங்கலான்னு ஒன்று இருக்கு. இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்க வந்து இந்த என்னைக்கு வாங்கக்கூடாது அன்னைக்கு போய் மாட்டிப்பாங்க. பரணி நட்சத்திரம் அன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது, கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது, மக நட்சத்திரனை கடன் வாங்கக்கூடாது, ஆயில் நட்சத்திரனை கடன் வாங்கக்கூடாது, பூரட நட்சத்திரனை கடன் வாங்கக்கூடாது, பூரட்டாதியில் கடன் வாங்கக்கூடாது. வட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டா அவன் ஆயிலுக்கு வட்டி கட்டணுமா. ஸோ அப்படி ஒரு சூழலில் அமைந்து இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்கள் விமோச்சனம் அடைய அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும். இந்த வருடம் பழைய கடனை முழுசா க்ளோஸ் பண்ணிட்டு புதிய கடன் தொடங்குறது சாலச் சிறந்தது. எந்த காலகட்டத்தில் என்ன செய்யணுன்ற ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஐடியாவை ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார் கிருஷ்ண பரமாத்மா? ஒரு சின்ன ஒரு துரும்பு போடுவார், அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படியே அந்த ஐடியா என்ன பண்ணும், பிரம்மாண்டம் ஆகிட்டே இருக்கும். கிருஷ்ணன் இதுக்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய ஐடியாவை எப்போதும் ஷேர் பண்ணவே கூடாது. மத்மத்காணி அத்திர காயந்தே தத்ர கிருஷ்ணாமி நாரதா. நாரதருக்கு மட்டும்தான் ரகசியம் தெரியுமா. மகாபாரத போல 2 பேருக்கு மட்டும்தான் என்ன தெரியுமா, கிருஷ்ணர் என்ன செய்ய போறோம். ஒன்று சகுனிக்கு தெரியுமா, இன்னொன்று நாரதருக்கு தெரியுமா. அப்போ தன்னுடைய ஐடியாவை எப்பவுமே யாருக்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இந்த ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பிரீத்தி பண்ணணும். சனிக்குண்டான பிரீத்தியும் சந்திரனுக்குண்டான தானமும் பண்ணும்போது வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது பார்த்தீங்கன்னா நாகப்பழம். இந்த நாகப்பழம் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த நாகப்பழம் என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமா. ஒரு வீதியில் நாகப்பழக்காரர் என்ன பண்ணாங்கன்னா நாகப்பழம் வித்துட்டே இருந்தாங்க. அப்போ வித்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அந்த நாகப்பழம் கொடுன்னு கேட்குறாங்க. உடனே அந்த கையை நீட்டும் போது அங்கே சங்கு சக்கரம் தெரிஞ்சுதான். உடனே அந்த நாகப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகப்பழம் விற்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சுச்சா, எனக்கு மோட்ச கொடுன்னு கேட்டாங்களாம். யாருமே வந்து மகாபாரத்தில் மோட்ச கொடுன்னு கேட்கல, ஒரு சாதாரண நாகப்பழக்காரிக்கு தன் யாரும் தெரிஞ்சுச்சான். ஸோ இது வந்து என்ன தெரியும், நாகப்பழத்தில் துவர்ப்பு சக்தி அதிகம் இருக்கு. நம்ம உடம்புல அதிக சக்தி சேர்த்துக்காத போறதுனால தான் இந்த உடம்பு செத்து போகுது.
அப்போ சத்தான விஷயங்கள் சேர்த்துக்கும் போது இந்த உடம்புக்கு உயிர்ப்பிக்கும். ரோக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் கவனம் தேவையும் அந்த வருஷத்துல. உடல் ஆலசியமாகும், எந்தூசியாஸ்டிக் குறைஞ்சு போயிடும். அப்போ துவர்ப்பு தன்மை அதிகம் இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்துக்கணும். நாகப்பழம் துவர்ப்பு சத்து, வெள்ளி சத்து இருக்கும் இடம். ஸோ வெள்ளி சத்து இருக்கக்கூடிய அதிக பதார்த்தம் என்னன்னு தேடி சாப்பிடும்போது அவர் உடம்புல என்ன பண்ணும், சத்து சேரும். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய ஆலசியங்கள் குறைய ஆரம்பிக்கும். விசிராந்தி தேவைப்படாது. அப்போ விசிராந்தி நிறைய இந்த காலகட்டம் உங்களுக்கு இழுக்கும். இந்த நாளில் குணமாயிடும், அடுத்த நாள் குணமாயிடும், அடுத்த நாள் குணமாயிடும், தன்னை போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் வரும். அப்போ அந்த விடுபடுறதுக்கான வழி என்ன? திருப்பரங்குன்றம் பக்கம் இருக்கக்கூடிய மக்ஷமுனி, அந்த மக்ஷமுனியை பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு அவர் வழிபாடு பண்ணும்போது அந்த எனர்ஜி அவருக்கு பூஸ்டப் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குமா? ஸோ திருப்பரங்குன்றம் போகணும், அதில் இருக்கக்கூடிய மச்சமுனி சன்னிதானம் போகணும். அங்கே போய் குறைஞ்சது ஒரு 45 நிமிஷம் அவர் என்ன பண்ணும், தியானம் பண்ணும். எந்த பூஜையின் பலன் பெற முடியாதவர்கள் தியானத்தால் பலன் பெற முடியுமா? அப்போ மனம் ஒடுங்கினாதான் நம்ம காரியம் ஜெயமாகும். அப்போ மனம் ஒடுங்காத அவர் காரியம் ஜெயமாகுமா? அப்போ நாவல் மரம் கொண்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது அவருக்கு ஒரு மாற்றம், மனமாற்றம், குணமாற்றம், சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்காம். அப்போ ஒரு 80 நாவல் மரத்தை அவிட்ட நட்சத்திரம் வரும் அன்னைக்கு நடும்போது அவர் வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் தரமான வாழ்க்கை தகுதி நிலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா 64 நாட்கள் 64 கலை கற்றுக்கிட்டாரு. தன்னுடைய கர்ம வினை இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்ய முடியும், எந்த கலையும் கற்றுக்க முடியல, கல்வியில் தோற்று போனார். ஸோ இப்படி ஒரு விசேஷமான நட்சத்திரம் இது. இந்த வருடம் அவருக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடியது. எந்த நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரம், எந்த ராசி அதிக பலன் பெறும் அப்படின்றத பற்றி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. இந்த நட்சத்திரம் ரோகிணி ஒரு பலனை கொடுக்கும் என்பது இந்த வருடத்துக்கான காலம்.